யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். நம்ம மிகுந்த கனி கொடுக்கனாலும் என்ன செய்ய பிதா நம்ம இல்ல மகிமைப்படுவார். கர்த்தருக்கு நம்ம இயேசு கிறிஸ்துக்கு நம்ம எப்படி இருப்போம்? சீசரா இருப்போம். அதுக்கு தான் தேவன் நம்மளை தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு. கனி கொடுக்கனால பிதா மகிமைப்படுறாராம். இயேசு கிறிஸ்துக்கு நம்ம எப்படி இருப்போம்? சீசரா இருப்போம். கனி கொடுக்கணும். ஆண்டவரே கனி கொடுக்கறவங்களா மாற்றுங்க. ஆவியின் கனி, நீதியின் கனி, மனந்திரும்பல் கேட்ட கனி, உதடியின் கனி, நற்கனி, இரட்சணிய கனின்னு சொல்லிட்டு எத்தனையோ கனிகள் இருக்கு. இப்போ கனிகள் கொடுக்கறது தான் கர்த்தர். நம்ம மிகுந்த கனி கொடுக்கனால கர்த்தர் என்ன செய்வார்? நம்மள என்ன செய்வாரா? மகிமைப்படுவார், எனக்கும் சீசராயிருப்பீர்கள். ஆண்டவரே கனி உள்ள வாழ்க்கை வாழணும். ஆண்டவரே ஒரே ஒரு வாழ்க்கை கனி உள்ளதான் வாழணும். நம்ம எத்தனை வருஷம் வாழ்ந்த இந்த உலகத்தில் அப்படின்னு அதை பார்க்கறது இல்லை. கர்த்தர் அதனால மகிமைப்படுறது இல்லை. எவ்வளோ வருஷம் வாழ்ந்திருக்கமே அப்படின்னு சொல்லி பிதா மகிமைப்பட மாட்டாரு. மிகுந்த கனி கொடுக்கறனால பிதா நம்மளை பார்த்து நம்மள என்ன செய்வார்? மகிமைப்படுவார், எனக்கும் சீசராக இருப்பீங்கன்னு சொல்றாரு. சீசராக இருப்போம். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். கனி கொடுக்கிற கொடி எதுவோ, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி, அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அது சுத்தம் பண்ணுகிறார். நம்ம கனி கொடுக்கறவங்களை என்ன செய்றாரு? அப்படி சரி கொஞ்சம் கொடுத்துருன்னு விட்டுற மாட்டார். அவர் என்ன செய்யறாரு? அதிக கனிகள் கொடுக்கும்படி என்ன செய்றாரு? நம்மள சுத்தம் பண்ணிக்கொண்டே இருப்பார். அதிக கனிகளை கொடுக்கறதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் சுத்தம் பண்றாரு. இன்னும் பரிசுத்தம் பரிசுத்தம் இன்னும் அதாச்சும் கர்த்தருடைய இன்னும் பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். அநியாயம் இன்னும் செய்யட்டும், நீதி செய்யறோம் இன்னும் நீதி செய்யட்டும். கனி கொடுக்கறவங்க என்ன செய்ய? அதிக கனி கொடுக்கறதுக்கு அவர் என்ன செஞ்சுறாரு? சுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். சின்ன சின்ன காரியம் தான் கூட நம்மளை உணர்த்தி நம்மளை சீர்படுத்துறாரு. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இதை பற்றி நம்ம கனி கொடுக்கும்போது அதிக கனி கொடுக்கும்போது கர்த்தர் என்ன செய்றாரு? அதிக கனி கொடுக்குற நம்ம என்ன செய்றாரு? சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இங்க சொல்றாரு சுத்த இருதயம் உள்ள கர்த்தர் தான் நம்ம சுத்தம் உள்ளவர்களா மாத்துறாரு. நாங்கள் சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவங்க. அவங்க என்ன செய்வாங்க? தேவனை தரிசிப்பாங்க. பரலோகத்தில் அவர் முகத்தை தரிசிப்போம், அவரை போல இருப்போம். நிறைய காரியம் நம்ம தியானிச்சிருக்கிறோம். அப்போ நமக்கு சுத்த இருதயம் வேணும். அப்போ நம்ம கனி கொடுக்கும்போது நம்மளை அதிகமாக சுத்தம் பண்ணுறாரு. அப்போ நமக்கு சுத்தை மிருகமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பாங்க. அவங்க என்ன தேவனை என்ன செய்வாங்களா? தரிசிப்பாங்க. எங்கே தரிசிப்போம்? பரலோகத்தில் தரிசிப்போம் ஆண்டவர் முகத்தை. அல்லேலூயா.